அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியின் கடலில் மூழ்கி வாழ்வதற்கும் 5 கலிமாக்களை நாம் கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 வார்த்தைகளும் உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் மேன்மைக்குரியது, மகத்துவத்திற்குரியது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உலகம் சார்ந்த உதவியை தேடும் போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலியே, நான் உங்களுக்கு 5000 ஆடுகளை தரட்டுமா அல்லது 5 வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 5000 ஆடு என்பது பெரிய ஒன்றுதான், ஆனால் எனக்கு அதைவிட அந்த 5 வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த 5 வார்த்தைகள் உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் உங்களுக்கு சிறப்புக்குரியதாக அமையும் என்று சொல்லிவிட்டு அந்த 5 வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். முதல் வார்த்தை, அல்லாஹும்ம ஃபிர்லி ஸம்பி வ வஸ்ஸிலி குல்கி வ தய்யிப்லி கஸ்பி وقنعني بما رزقتني ولا تذهب قلبي الى شيء صرفته عني. சுப்ஹான் அல்லாஹ். ரொம்ப அழகான 5 வார்த்தைகள். அல்லாஹும்ம ஃபிர் லி ஸம்பி, எனது இறைவா, என் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடு. வ வஸ்ஸிலி குல்கி, என்னுடைய குணத்தை விசாலமான குணமாக உள்ளமாக நீ ஆக்கிவிடு. கஸ்பி, என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய பொருளாதாரத்தை நீ தூய்மையானதாக ஆக்கிவிடு. பிமா ரஸக்தனி, எனக்கு நீ கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய மனதை எனக்கு நீ தந்துவிடு. வலா துத்ஹிப் கல்பி இலா ஷைஇன் ஸரஃப்தஹு அன்னி, நீ தடுத்த காரியங்களின் பக்கம் செல்வதை விட்டும் எனது உள்ளத்தை நீ தடுத்து விடியா அல்லாஹ் என்று இந்த 5 விஷயத்தை சொல்லி கொடுத்தார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டு உள்ளங்கள் விசாலமாக்கப்பட்டு நமது வியாபாரம் பொருளாதாரம் தூய்மையாக்கப்பட்டு இறைவன் கொடுத்ததை பொருந்தி கொள்ளக்கூடிய மனம் கிடைத்து பாவத்தின் பக்கம் செல்லாத உள்ளம் கிடைத்து விட்டால் இந்த உலகில் நம்மை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த 5ம் இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. எனவே இதனை மனனம் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தி ஹயாத்து சஹாபா என்கின்ற நூலிலே 208வது பக்கத்திலே பதிவு செய்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக.